ஓ சிவசக்தி என்று ஓதிடுவேன்
தாய்மார்களே, வருங்காலத்து வாழ்வர்களே, எதிர்காலத்தில் சிங்கங்களே, நாடக கலா கண்மணிகளே மற்றும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் என் அருமை விவசாய பெருங்குடி மக்களே மற்றும் இவ்வூரை சேர்ந்த நாட்டாமை அவர்களே, இவ்வூரை சேர்ந்த முக்கியஸ்தாரி அதிகாரி அவர்களே, இவ்வூரு பள்ளி மாணவ மாமணிகளே, இவ்வூரில் காவல்துறை பணிபுரிந்து வரும் காவல்துறை ஐயா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இதோ நான் ஆதி பரமேஸ்வரனுக்கும் அன்னை பார்வதேவிக்கு பிறந்த பாலகன்தான் காத்தமுத்தி என்ற காத்தவராயன் பணிவான வணக்கத்தை உங்கள் பாதங்கள் தொட்டு கனிவுடன் சமர்ப்பிக்கிறேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 அளவில். ஹலோ அகர முதல் எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவான் முதல் அன்றே உணர வைத்தாய் இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் தாயே, இன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலில் உணர வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதல் என்றே உணர வைத்தாய். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய், ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் தெளிய வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய், ஊமையில் வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா, பேச வைத்தாய். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. என்னும் எழுத்தென்னும் கண்டிருந்தாய், என்னும் எழுத்தென்னும் கண்டிருந்தாய், ஏற்ற தரும் முழமை ஆற்றல் தந்தாய், ஏற்ற தரு முழமை ஆற்றல் தந்தாய், ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய், ஒளி தந்து குரல் தந்தாய், ஒளி தந்து குரல் தந்தாய், ஒளி தந்து குரல் தந்தாய், பொங்கார இசைகளை உயர வைத்தாய் தேவி. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்று திருவள்ளுவருக்கு இலக்கியம் ஆடியது போல் இங்கு வெற்றி நடை போற்று அமர்ந்திருக்கும் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை கரங்கொப்புகிறேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். ஆனால் கந்தன் கடமணி இடுமன் என்று சொல்லப்பட்டு தமிழ் கடவுளாகி மூத்த கடவுள் முருகப்பெருமானை வணங்கிவிட்டு இந்த காத்தவராயனுடைய பிறப்பளப்பெடுத்துரைக்கு ஆசைப்படுகிறேன். முருகா வேளா கந்தா உன்னை நினைத்து வருகிறேன் முருகா வருகிறேன். ஹலோ ஹலோ தீர்த்தங்கட்டும் தேவர் மலை, தேவரெல்லாம் வாழுமலை, ஓரா அடியம்பட்டி சோலையிலே கந்த வேலையா, பூசமுக வேலவர்க்கு முருகா. தீர்த்தங்கட்டு தேவர் மலை நல்ல தேவர் எல்லாம் வாழுமலை,
குற்றம் காணலாம், குறை காணலாம். குற்றம் என்பது நீக்கி குறை என்பதை கைகொண்டு உங்கள் வீட்டு பிள்ளைகள் தவறு செய்துவிட்டால் எப்படி மன்னிப்பீர்களோ அதே போல எங்களையும் என்ன சில நடிகர்கள் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காத்தவராயனுடைய பிறப்பழைப்பு எடுத்துரைக்க ஆசைப்படுகிறேன். வருகிறேன். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஆழ்வகை மதம் 40 கோடி மாந்தர் வருகின்றார். அந்த நாயகன் யான் வானிலிருந்து மழை பொழிகின்றார். ஆழ்வகை மதம் 40 கோடி மாந்தர் வருகின்றார். அந்த நாயகன் யான் வானிலிருந்து பூமழை பொழிகின்றார். மாலை சூடி எங்கள் செல்வி ஊர்வலம் வருகின்றார். பால் வீடு மலரும் நாடு மனம் பெறவே வருக. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. குங்குமசிலையே குடும்பத்தில் விளக்கே குலமகளே வருக. உங்கள் கோவிலில் ஆடும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக. குங்குமசிலையே குடும்பத்தில் விளக்கே குலமகளே வருக. எங்கள் கோவிலில் ஆடும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக. மங்கள் செல்வி அங்கையர் கண்ணி ஊர்வலமே வருக. பால் வீடு மலரும் நாடு மனம் பெறவே வருக. ஒளிமயமான எதிர்காலம் நம் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த காத்தவராய் நான் எங்க பிறந்தேன், யாரிடத்தில் பிறந்தேன் என்று சபையின்பாக எடுத்துரைக்க ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னுடைய தந்தை பெயரோ ஆதி பரமேஸ்வரன், என் தாயாரோ பார்வதி தேவி. என்னுடைய தந்தை சிவபெருமானோ இந்த பூலோகத்திலே எரும முதல் 84 ஜீவராசிகளுக்கும் என்னுடைய தந்தை சிவபெருமான் படியெழுப்பது வழக்கமாகும். அப்படி ஒரு நாள் சமயமாக என்னுடைய தந்தை சிவபெருமான் தெய்வலோகத்தை விட்டு பூலோகம் வந்து இந்த பூலோகத்திலே நடப்பனே ஊர்வனே நீந்துவனே நிகழ்வனே என்று சொல்லக்கூடிய 84 ஜீவராசிகளுக்கும் என்னுடைய தந்தை சிவபெருமான் படியலுக்கு சென்று விட்டார்கள். அப்பொழுது என் தாய் மட்டும் தன்னந்தனிமையாக கைலேகத்தில் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது உலக சஞ்சீரணம் செய்துவிட்டு நாரதர் முனிவராகப்பட்டவர் அந்த விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகம் வந்து என் தாயிடத்தில் வந்து ஒரு கலகத்தை ஏற்படுத்தினார். எப்படி என்றால், தாயே, நீங்கள் மட்டும் தன்னந்தனிமையாக இந்த கைலேகத்தில் அமர்ந்திருக்கிறாய். என்னுடைய தந்தை சிவபெருமானி எங்கே என்று கேட்டார்களாம். நாரதர் முனிவராகப்பட்டவர். அப்பொழுது என் தாய் எடுத்து சொன்னதா, அண்ணா, உன்னுடைய தந்தை சிவபெருமானோ இந்த பூலோகத்திலே எரும
முதல் 84 ஜீவராசிகளுக்கும் என்னுடைய தந்தை சிவபெருமான் படியலக்க சென்று விட்டார்கள். அண்ணா என்று எடுத்து சொன்னதாம் என்னுடைய தாய். அதற்கு உண்மையாகத்தான் என்னுடைய தந்தை சிவபெருமான் இந்த பூலோகத்தில் 84 ஜீவராசிகளுக்கும் படியலக்க சென்று விட்டார்களா என்று கேட்டார்களாம். உண்மையா பொய்யா நான் எப்படி தெரிந்து கொள்வது என்று என்னுடைய தாய் பார்வதி தேவி நாரதர் முனிவரிடத்திலே கேட்டதாம். அந்த நாரதர் முனிவராகப்பட்டவர், உன்னுடைய கணவரை நீ சோதித்து பார்க்க வேண்டும் சொன்னால் ஒரு கட்டெருமை பிடித்து தங்கச்சமலிலே போட்டெடுத்து தன்னுடைய முந்தாங்கி சிலையில் முடிந்து வைத்துக்கொள். நீ அடைத்து வைத்த கட்டெரும்புக்கும் உன்னுடைய கணவர் எப்படி படியளப்பார் என்று சோதித்து பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு நாரதர் முனிவராகப்பட்டவர் விண்ணுநோக்கி சென்று விட்டார்கள். அதன் பிறகு என்னுடைய தாய் என்னுடைய தந்தை சிவபெருமானை சோதித்து பார்க்க வேண்டும் சொல்லி ஒரு கட்டெருமை பிடித்து தங்கச்சமலிலே போட்டெடுத்து தன்னுடைய தாய் முந்தாங்கி சிலையிலே முடிந்து கொண்டார்கள். அதன் பிறகு என்னுடைய தந்தை சிவபெருமான் இந்த பூலோகத்திலே எரும முதல் 84 ஜீவராசிகளுக்கும் என்னுடைய தந்தை சிவபெருமான் படியளந்து விட்டு என்னுடைய தாய் இருக்கக்கூடிய இருப்பிடத்துக்கு வருகின்றார்கள். அப்பொழுது என்னுடைய தாய், சாமி வாருங்கள் அமருங்கள் என்று எடுத்து சொன்னதாம் என்னுடைய தாய். அதன் பிறகு நீங்கள் பூலோகத்தில் 84 ஜீவராசிகளுக்கும் ஒன்றூடாமல் படியளந்து வந்து விட்டீர்களா சாமி என்று கேட்டதாம் என்னுடைய தாய். அதற்கு தந்தை சிவபெருமான் கூறுகிறார்கள், தேவி என்றைக்கும் கேட்காத கேள்வியிடம் ஏன் கேட்கிறாய்? நான் பூலோகத்திலே அனைத்து ஜீவராசிகளுக்கு படியளந்து வந்து விட்டேன் என்று என்னுடைய தந்தை சிவபெருமான் என் தாயிடத்தில் எடுத்து சொன்னார்கள். அப்படி என் தாய் பார்வதி தேவியோ கைலேகத்திலே சற்று ஓரமாக சென்று அடைத்து வைத்து இந்த தங்கச்சமலை திறந்து பார்க்கும் பொழுது அடைத்து வைத்த ஒரு கட்டெரும்பாகப்பட்டதும் தனக்கு போதுமான எரிய கவ்விக்கொண்டிருந்த காரணத்தினால் என்னுடைய தாய் முகவாட்டத்தோடு வந்து என்னுடைய தந்தை சிவபெருமான் முன்னரையில் இருக்கின்றார்கள். தேவி இன்று ஏன் முகமானது வாட்டமாக இருக்கின்றது? எதற்காக வாட்டமாக இருக்கு? தந்தை சிவபெருமான் கேட்ட பொழுது, சாமி உங்கள் மீது சந்தேகம் கொண்டு உங்கள் தொழில் மீது சந்தேகம் கொண்டு தாங்கள் ஒரு சோதனை நடத்திவிட்டேன். அதற்காக நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறியதாம் என்னுடைய தாய். அதற்கு தந்தை சிவபெருமான் கூறுகிறார்கள், நீ என்னையே சோதித்து பார்த்து விட்டாய், உனக்கு மன்னிப்பு கிடையாது. அப்படி மன்னிக்க வேண்டும் என்றால் எல்லாரும் மறந்த திருவரம் உண்டு. நீயோ 12 வருடமாக தவம் செய்து வர வேண்டும் தேவி என்று என்னுடைய தந்தை சிவபெருமான் ஒரு சாபத்தை கொடுக்கிறார்கள். அப்பொழுது என் தாய் எடுத்து சொன்னதா, நான் உங்களை சோதித்து பார்த்ததனால் 12 வருடமாக தவம் செய்யணும் என்றால் எனக்கு யாரையாவது துணைக்கு அனுப்புங்கள் சாமி என்று கேட்டதாம் என்னுடைய தாய். அதற்கு தந்தை சிவபெருமான் கூறுகிறார்கள், நமது மூத்த மகன் கணபதி இருக்கிறான், அன்னவன் அழைத்துக் கொண்டு போய் நீ காவலாக வைத்து 12 வருடமாக தவம் செய்திருவாய் தேவி என்று என்னுடைய தந்தை சிவபெருமான் ஒரு சாபத்தை கொடுக்கிறார்கள். அதற்கு என்னுடைய தாய் எடுத்து சொன்னார்கள், நமது மூத்த மகன் கணபதிக்கோ சித்தி புத்தி என்று 2 மாதங்கள் உண்டு. அது மட்டும் அல்லாமல் தாயைப்போல் தார வேண்டும் என்று ஆற்றங்கரையில் குளத்துக்கரையில் குந்திருக்கிறான். அன்னவன் வந்து எனக்கு 12 வருடமாக காவலாக இருக்க மாட்டான் சாமி என்கிறார்கள் என்னுடைய தாய். அதற்கு தந்தை சிவபெருமான் மீண்டும் கூறுகிறார்கள், நமது இளைய மகன் வடிவேலன் இருக்கிறான், அன்னவன் அழைத்து செல்வாய் தேவி என்று என்னுடைய தந்தை சிவபெருமான ஆணையிட்டார்கள். அதற்கு என்னுடைய தாய் எடுத்து சொன்னார்கள், நமது இளைய மகன் வடிவேலனுக்கோ வள்ளி தெய்வானி என்று 2 மாதர்களை மணந்து குன்று ஏக்கமேவலா குமரனாக அபேட்டம் என்று சொல்லி அன்றொரு நாள் சாபத்தை கொடுத்தோம். அந்த குமரனை கொண்டு வந்து எனக்கு காவலாக வைத்து விட்டால் குன்றுதோறு கொண்டாடி வரக்கூடிய பக்தர்களுடைய பாவத்துக்கு ஆளாக வேண்டாம் சாமி என்கிறார்கள் என்னுடைய தாய். அதற்கு எனது தந்தை சிவபெருமான் கைலேகத்தில் வந்து சிந்தித்து பார்க்கிறார், யாரை துணைக்கு அனுப்புவோம் என்று சிந்தித்து பார்க்கும் தருவாயிலே என்னுடைய தந்தை சிவபெருமானது நெற்றி வேர்வையானது கொட்டத் தொடங்கியது. அந்த நெற்றி வேர்வையை வலித்து எறிந்தாராம். வனத்திலும் கானகத்தில் விழுந்தது. வனத்தில் அபதரித்தனால் வணங்காத்தான் என்றும் இந்த கானகத்திலே அபதரித்தனால் எனக்கு காத்தவராயன் என்று பெயர் வைத்தார்கள். தேவி இவனை தூக்கி சென்ற அந்த காஞ்சிபுரம் எல்லை கம்மான திக்கரை ஓரமாக ஆலாமரத்தடியிலே தொட்டில் கட்டி போட்டுவிட்டு நீயோ 12 வருடமாக தவம் செய்துவாய் தேவி என்று என்னுடைய தந்தை சிவபெருமான் ஒரு சாபத்தை கொடுக்கிறார்கள். அப்பொழுது என் தாய் எடுத்து சொன்னதாம். அப்பொழுது என்னுடைய தாயோ என்னை மார் மீது தோல் மீது தூக்கி கொண்டு அந்த காஞ்சிபுரம் எல்லை கம்மான திக்கரை ஓரமாக ஆலாமரத்தடியிலே தொட்டில் கட்டி போட்டுவிட்டு என்னுடைய தாய் 12 வருடமாக தவம் செய்து வந்தார்கள். 12 வருடமாக தவம் செய்து வரும் தருவாயிலே கொல்லிமலை கன்னிகள் 7 பேர்கள் குழந்தை செல்வத்திற்காக என்னுடைய தாயை வந்து தரிசித்து விட்டு, அம்மா இந்த தொட்டிலில் இருக்கக்கூடிய குழந்தையை கொடுத்தால் நாங்கள் நன்றாக வளர்த்து வருகிறோம் என்று என் தாயிடத்தில் கேட்டார்கள். அப்பொழுது என்னுடைய தாயோ என்னை தூக்கி
தூக்கி 7 கொல்லிமலை கன்னிகளிடம் கொடுத்து விட்டார்கள். அந்த 7 கன்னிமார்கள் தூக்கி சென்றார்கள். என்னை நாளொரு வண்ணமும் பொழுதொரு மணி வளர்த்து வந்தார்கள். வளர்த்து வந்தது மட்டுமல்லாமல் எனக்கோ இந்திரஜாலம் மந்திரஜாலம் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் வில்யுத்தம் மல்யுத்தம் கூடு விட்டு கூடு வாய்தல் மோடி வைப்பது மோடி எடுப்பது பல வித்தைகளை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த 7 கன்னிமார்கள் நன்றாகவே கற்றுத் தெரிந்தேன். ஒரு நாள் சமயமாக அந்த 7 பேர்கள் ஒன்று கூடி அடைய மகனே என்று வரவழைத்தார்கள். அப்பொழுது நான் கேட்டேன், தாயே, என்னை 7 பேர்களும் மகனே மகன் என்று அழைக்கின்றீர்களே, என்னை பெற்றெடுத்த தாய் யாரம்மா என்று கேட்டேன். அப்பொழுது அந்த 7 கன்னிமார்கள் எடுத்து சொன்னார்கள், நாங்கள் உனக்கு வளர்ப்பு தாய் தான். அப்படி உன்னுடைய பெற்ற தாயை காண வேண்டும் சொன்னால் காஞ்சிபுரம் எல்லை கம்மான திக்கரை ஓரமாக ஆலா மரத்தடியிலே காமாட்சியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றது. அதான் உன்னை பெற்றெடுத்த தாய் என்று எடுத்து சொன்னார்கள். அப்படியானால் என்னுடைய தாயை பார்க்க வேண்டும், எனக்கு விடை கொடுங்கள் தாய் என்று அந்த 7 கன்னிமார்களிருந்து விடை கேட்டு என்னுடைய தாயை பார்ப்பதற்காக காஞ்சிபுரம் எல்லை கம்மான திக்கரமாக ஆலாமரத்துக்கு ஓடினேன். அங்கு ஓடி பார்க்கும் தருவாயிலே என்னுடைய தாய் 12 வடமாக தவம் புரியும் நேரத்திலே காக்கை குருவில் எல்லாம் எச்சில் செய்து வைத்திருந்தது. அதை சுத்தம் செய்வதற்காக கங்கை காவேரி துங்கபத்திரா பல ஆறுகளுக்கு சென்று ஜலமெடுத்து வென்று என் தாயார் தலைமுதல் பாதமரை ஊற்றி சுத்தம் செய்து குங்குமம் சந்தனமிட்டு அம்மா தாயே காமாட்சி என்று வரவழைத்தேன். அப்பொழுது என்னுடைய தாய் காமாட்சி என்னை கண்விழித்து பார்க்கவில்லை. அதன் பிறகு என்னுடைய தாயின் தவத்துக்கு நேராக செங்கிரத்தண்டாக உருமாறி முளைத்து நின்றேன். நிழலாகப்பட்டது என் தாயார் தவத்தில் வீசவும் என்னுடைய தாயாகப்பட்ட 12 வட தவமே குறைந்து வந்தது. 12 வட தவமே குறைந்து வருகிறது. இவன் யாராக இருப்பான் நினைத்து என்னை உயிர் எழுப்பி நீ யாரடா என்று கேட்டது. தாயே, நான் தான் உனது மகன் காத்தமுத்தி என்ற காத்தவராய் வந்திருக்கிறேன் தாயிடத்தில் எடுத்து சொன்னேன். மகனை காத்தவராயா, இனி எங்கும் செல்ல வேண்டாம், எனக்கு பக்கத்துணையாக இருந்து மல்லிகை செண்பக மலர்களாம் எடுத்து என்னுடைய பாதத்தில் வைத்து காலை மாலை உச்சி என்று சொல்லப்பட்ட 3 வேளைகள் முப்பூஜைகளை செய்து வர வேண்டும் என்று என்னுடைய தாய் அன்னை காமாட்சி எனக்கு ஆணையிட்டார்கள். அன்று முதல் இன்று வரை அன்னை காமாட்சிக்கு மலர்களை சேகரித்து தாய்க்கு பாத பூஜைகள் எல்லாம் செய்து வந்தேன். அப்படி செய்து வரும் தருவாயிலே ஒரு நாள் வேளையிலே என்னுடைய தாயாருக்கு பாத பூஜை செய்வதற்காக என்னுடைய நந்தவனத்திற்கு மலர்வரைக்கு சென்றேன். என்னுடைய நந்தவனத்தை பார்த்தால் அந்த நேரத்தில் அழகாக பூத்திருக்கும். அதிகாலையில் எழுந்தவுடனே பார்த்தால் பூத்த மலர்கள் எல்லாமே காணாமல் போய்விடுகிறது. என்ன ஆச்சரியம், நம்முடைய நந்தவனத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் அனைத்தும் காணாமல் போய்விடுகிறது என்று நினைத்து ஒரு நாள் சமயமாக என்னுடைய நந்தவனத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் ஏறி ஒரு கிளையில் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது தெய்வலோக கன்னிமார்கள் 7 பேர்கள் தெய்வலோகத்தை விட்டு பூலோகம் வருகிறார்கள். பூலோகம் வந்து என்னுடைய நந்தவனத்திலே மலர்களை எல்லாம் பறித்து கம்மா நதிக்கரையில் வைத்துவிட்டு அவரவர் துயிலாடி அவிழ்த்து நதிக்கரையில் வைத்துவிட்டு அந்த 7 கன்னிமார்களும் அந்த கம்மா நதி நீரிலே நீராடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நான் தந்திர விஷயமாகவே மரத்தை விட்டு கீழே வந்தவுடனே அந்த 7 கன்னிக்கு இளைய கன்னி துயிலாடி எடுத்து கொண்டு போய் புளிய மரத்து பொந்தில் வைத்துவிட்டு மீண்டும் மரமேறி பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படி மரமேறி பார்த்து கொண்டிருக்கும் தருவாயிலே அந்த 7 கன்னிமார்களும் நீராடி விட்டு கரையேறி வருகிறார்கள். கரையேறி வந்து அவர் ஒரு துயிலாடு உடுத்து கொண்டார். ஆனால் அந்த 7வது கன்னி இளைய கன்னி துயிலாடு இல்லாத காரணத்தினால் அப்பெண்பால அவமானம் தாங்க முடியாமல் மறுபடியும் ஆற்றிலே இறங்கி தன் உயிரியம் அடித்தால் அந்த 7வது கன்னியோ அந்த 6 கன்னிகளும் தெய்வலோகம் சென்று என்னுடைய தந்தை சிவபெருமானிடம் முறையிட்டார்கள்.